ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டார்க் ரொமான்ஸ் மார்க்டு பை ஹேட்டோட எபிசோட் 6 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி யாராவது ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரீவியஸ் எபிசோட்ஸோட லிங்க் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த எபிசோடை பார்க்க வாங்க. அப்போ தான் கதை புரியும். வாங்க இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாவுக்கு என்னென்ன நடந்தது அதெல்லாம் நினச்சி வந்து வருத்தப்பட்டுட்ருப்பார். வருத்தப்பட்டதோடு வந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கிளாஸ் ஆஃப் ஒயினை வந்து குடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறமேட்டு சிகரெட்லாம் பிடிச்சிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்கார். எப்படி எனக்கு தெரியாமல் இதெல்லாம் நடந்தது, எப்படி அவனோட இன்ஃபர்மேஷன்லாம் ஹைட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து பாஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படின்றத வந்து காமிக்க போகிறாங்க. இப்போ வந்து 6 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம ஆல்ஃபா தான் வந்து ஃபஸ்ட்டு ஒமேகா வந்து லவ் பண்ணியிருப்பார். ஒமேகாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே 6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து அவர் வந்து அழகாக இருக்காரான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒமேகாக்காக தான் வந்து ஒரு செயினை வந்து வாங்கியிருப்பார். அதாவது ஒரு மூனோட சிம்பிள் போட்டு ஒரு செயினை அதை வந்து அவர் வாங்கி வச்சுருப்பார். அதை வந்து ஒமேகாவுக்கு கொடுக்கலான்னு தான் வந்து அதை வாங்கி வச்சு ரசிச்சிட்ருப்பார். அதுக்கப்புறம் அதை ரசித்து முடிச்சுட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு அவரோட கப்போர்டில் வந்து வச்சுட்டு அவர் வந்து ஸ்கூல் போகிறதுக்காக வெளியில் வருவார். வெளியில் வந்தோடனே வெளியில் யார் இருக்காருன்னா வந்து அவங்க அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம ஹீரோ ஷென்னி வந்து ஒரு ஒமேகா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறத வந்து அவரோட அப்பா வந்து கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சதுனால என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து கன்னத்துலேயே அரைகிறாரு. அரைஞ்சோடனே நம்ம ஹீரோ ஆல்ஃபாவும் வந்து கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததும் இல்லாமல் அவன் ஃபேஸில் வந்து ரத்தமும் வருது. ரத்தம் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ யாரோட குடும்பத்தில் பிறந்திருக்கன்னு தெரிஞ்சுக்கோ, அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒமேகா பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் நான் பார்த்தேன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் ஆல்ஃபானா நீ ஆல்ஃபா பின்னாடி தான் சுற்றணும், அதுதான் வந்து நம்ம ஃபேமிலிக்கு நல்லது, ஒமேகா பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஆல்ஃபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் இனிமேட்டு சுற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே அவங்க அப்பாவும் ஒழுங்காக உன்னோட லிமிட்டில் இருந்துக்கோ, லிமிட்டை தாண்டி நடந்துக்கிட்டேன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன் அந்த மாதிரி வந்து அவரோட அப்பாவும் சொல்கிறாரு. உடனே நம்ம ஆல்ஃபாவும் கேட்டு அவன் என்ன பண்ணுறான்னா வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸ்கூலுக்கு போனோடனே அங்கே யாரை பார்க்குறான்னா ஒமேகா தான் வந்து பார்க்குறான். ஒமேகா வந்து ஒரு பூனை எடுத்து வச்சு கொஞ்சிட்ருக்கான். அதை வந்து பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சதுனால அவன் ஃபோட்டோவும் எடுத்து வைக்கிறான். ஃபோட்டோ எடுத்து வச்சு அவன் ஃபோனில் வந்து சேவ் பண்ணிட்டு அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது. அதனால அந்த ஃபோட்டோ எடுத்ததை வந்து அப்படியே வச்சுட்டு அவன் வந்து ஒமேகா கிட்டே போய் பேசாமல் அப்படியே யூடர்ன் போட்டு திருப்பி அவன் கிளாஸ்க்கு போகிறான். போய் வந்து அவனும் யோசிச்சுட்டே இருக்கான். அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த தூண்லேருந்து மறைஞ்சு அப்போ தான் வந்து ஒமேகா வந்து நம்ம ஆல்ஃபா வந்து சைட் அடிச்சிட்ருப்பார். அதையும் வந்து நம்ம ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருவான். உடனே வந்து சைடையில் வந்து பார்ப்பான், பின்னாடி வந்து நம்ம ஒமேகா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறானான்னு. பார்த்த உடனே அவனும் பின்னாடி தான் இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஒமேகாவை வந்து ஒரு ஆல்ஃபா கேங் வந்து புள்ளி பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம ஷென்னி ஆல்ஃபா இருப்பான்ல நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்ருப்பான். பார்த்தோன்னே செம்ம கோவம் வரும். ஆனால் வந்து அவன் தடுக்க போக மாட்டான். ஏன்னா வந்து அவங்க அப்பா சொன்ன வேர்டு வந்து அவனுக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறதுனால அவன் தடுக்கவும் போக மாட்டான். இவன் அடி வாங்கின ஒமேகா வந்து லைப்ரரியில் போய் படுத்துடுறான். படுத்ததையும் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து பார்த்துடுறான். பார்த்துட்டு இவன் ஏன் இப்படி இருக்கான், இப்படி அடி வாங்கிட்டு எதுக்கு வந்து இங்கே படுத்திருக்கான், எதிர்த்து பேசினா எல்லாம் சரியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து நம்ம ஒமேகா கிட்டே வந்து அவனை தொட வரான். தொட்ட உடனே நம்ம ஒமேகா வந்து எந்திரிச்சிடுறான். எந்திரிச்சோடனே ஆல்ஃபா அந்த லைப்ரரியை விட்டு ஓடி போயிடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவனும் ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு போகிறதுக்காக காருக்கு ஏற போகிறான். அப்பயும் வந்து நம்ம ஒமேகா வந்து ஆல்ஃபாவை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அதையும் வந்து ஆல்ஃபா நோட் பண்ணுறான். நோட் பண்ணிட்டு எதுவுமே பேசாமல் திருப்பியும் வந்து காரில் ஏறி அவனோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனோடனே அடுத்த நாள் வந்துச்சு. அடுத்த நாள் என்ன பண்ணுறான்னா வந்து நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாக்காக வாங்கி வச்சுருந்த நெக்லஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்கூலோட ஃப்ளோரில் வந்து வேணும்னே தான் கீழே போடுறான். அப்போ தான் ஒமேகா எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கீழே போடுறான். அவன் நினச்ச மாதிரி ஒமேகாவும் அந்த இடத்துக்கு வரான். ஃப்ளோரில் அவனோட செயினை பார்த்த உடனே இது உன்னோடதுன்னு சொல்லிட்டு கொடுக்க வரான். இந்த சீன்லாம் வந்து பாஸ்ட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து எனக்கு வேணாம் நீனே வச்சுக்கோ, நான் ஒமேகா தொடுறதெல்லாம் நான் வந்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாவட்டாக பேசிட்டு போவான். ஒமேகாவும் அது நமக்கு சரி நம்ம க்ரஷோட தானேன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வச்சுருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு இவன் உட்காந்துருக்கும்போது ஒரு மெசேஜ் வரும். உன்னை யாரோ வந்து ஜிம்மில் பார்க்கணுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். அதை பார்த்துட்டு என்ன யாராவது பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போவான். அப்போ தான் வந்து அந்த டோர் லாக் ஆயிரும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் இவங்க வந்து உள்ளே மாட்டிக்குவாங்க. நம்ம ஒமேகாவோட ப்ரீ ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக ரிலீஸ் ஆனதுனால 2 பேரும் கண்ட்ரோல் இழந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இவங்களும் வந்து 2 பேராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாததுனால 2 பேருமே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிஸ் பண்ணி ஆரம்பித்து ஃபுல்லாக ரொம்ப ரொமான்டிக்காக தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆல்ஃபாவும் ஒமேகாவும் படுத்துடுறாங்க. ஒமேகாவுக்கு வந்து எதுவுமே முடியல. ஏன்னா வந்து நிறைய ஹீட் வந்து அவன் பாடியிலேருந்து ரிலீஸ் ஆனதுனால அவன் மயங்கி விழுந்துட்டான். இங்கே ஆல்ஃபா வந்து எந்திரிச்சிடுறான்.
எந்திரிச்சிட்டு நம்ம ஒமேகாவை எழுப்பி எழுப்பி பார்க்குறான். ஆனால் ஒமேகா எந்திரிக்கவே இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஒமேகாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். யார் பார்த்தாலும் பரவாயில்ல, அவன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு வழியாக அவன் அப்படியே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே ஒரு பெட்டில் வந்து படுக்க போட்டு நர்ஸ்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்காதீங்க, இவனை முதல்ல காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து அவன் அந்த ஹாஸ்பிட்டல் ரூமை விட்டு வெளியில் வரான். வெளியில் வந்து ஃபுல்லாக வந்து யோசிச்சுட்டே தான் இருக்கான். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து யான்னு ஒரு ஆல்ஃபா இருப்பான்ல, அவன் வந்து வரான். வந்து ஷென்னிட்ட என்ன சொல்கிறான்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த ஒமேகா தான். அவன் உன்னை பற்றி எவ்வளோ எழுதியிருக்கான் தெரியுமா? இவன் தான் ஃபுல் பிளானையும் போட்டான். அதனால தான் நீங்கள் 2 பேரும் அந்த ரூமில் மாட்டியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த டைரி எடுத்து நம்ம ஷென்னிட்ட கொடுப்பான். அதை படித்ததுக்கப்புறம் இவனே நிறைய டைலாக்ஸ்லாம் எழுதியிருப்பான் போல். அதை பார்த்தோன்னே நம்ம ஆல்ஃபாவுக்கு வந்து செம்ம கோவம் வந்திருக்கும். கோவம் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்ருப்பான். அதுக்கப்புறம் இல்லாமல் அங்கே இருக்க செவுரெல்லாம் போட்டு அடிச்சுட்டு, என்னால் நம்ப முடியாது, அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கு வந்து யான் என்ன சொல்கிறான்னா, உங்கள் வீட்லேயும் அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, ஒமேகாவெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா, அப்புறம் என்னத்துக்கு திருப்பி ஒமேகா பின்னாடி சுற்றுற, உன்னோட லிமிட்லேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யான் சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபாவுக்கு கோவம் வந்து நம்ம ஒமேகாவை போய் பார்த்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். இன்னொரு தடவை இந்த மாதிரி பிளானெல்லாம் நீ போட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் என்னை விட்டு நீ எங்கே தூரமாக போகணுமோ அங்கே போயிரு. திருப்பியும் உன்னை இந்த இடத்துல பார்த்தேன்னா நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ஃபா வந்து ஒமேகா கிட்டே சொல்லிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஆல்ஃபா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அவனோட வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா வந்து என்ன கேட்பாருன்னா, என்ன உடம்பு ஃபுல்லாக ஒமேகாவோட ஸ்மெல் வருது, என்ன பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அப்பா வந்து யார் அந்த ஒமேகான்னு கேட்டதுக்கு இவன் பேர் எதுவுமே சொல்லலை. ஒமேகா கூட எல்லா மேட்டரும் முடிஞ்சிச்சு, நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பாவும் சரி முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி எந்த வேலையும் பார்க்காத, உன்னோட லிமிட்லேயே இரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. இவனும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு வந்து செம்மையாக அழ ஆரம்பிக்கிறான். அழ ஆரம்பித்ததும் இல்லாமல் அவனோட ஃபோனில் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான்ல, பூனையை வச்ச மாதிரி ஒமேகா, அதை வந்து பார்த்துட்டு செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறான். அழ ஆரம்பித்தோடனே அவனுக்கு வந்து கோவம் அதிகமாகிடுச்சு. எதுக்காக அவன் அப்படி பண்ணான், அந்த மாதிரி கோவம் வந்ததுனால ஃபோனையும் தூக்கி உடச்சி போட்டுடுறான். உடச்சி போட்டது இது எல்லாமே தான் வந்து அவனோட பாஸ்ட்டில் நடந்தது. இப்போ வந்து ப்ரெசண்ட்டை காமிக்கிறாங்க. ப்ரெசண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபோட்டோ ஒன்று காமிச்சிருந்தாங்கல்ல, ஒமேகா வந்து ஒரு பூனையை கொஞ்சுறது, அந்த ஃபோட்டோவை வந்து நம்ம ஆல்ஃபா ஆக்சுவலாக ஃப்ரேம் பண்ணி அவரோட ட்ராயரில் தான் வச்சுருப்பாரு. இவன் வந்து ஒமேகாவை பற்றி கவலைப்பட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் கண்ணெல்லாம் வந்து நிறைய ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவன் ஃபேஸு. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து அவனோட ட்ராயரில் வச்சுருந்த அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு திருப்பி அழதான் ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்து அவனுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒமேகா இவ்வளோ கஷ்டப்பட்டது வந்து அவனால் பார்க்க முடியல. ஒரு சைடில் வந்துச்சு அந்த ஃபோட்டோவை வந்து பார்த்து ரசிச்சிட்ருக்கான். அப்போ தான் வந்து நம்ம ஆல்ஃபா வந்து காவோவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி ஒமேகாவை இவ்வளோ நாள் எங்கே வந்து மறைச்சி வச்சுருந்தாங்கன்னு தெரியுமா, கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தான் வந்து காவோ என்ன சொல்கிறான்னா, கண்டுபிடிச்சிட்டேன் சார், அவரை வந்து ஒரு மனநல ஹாஸ்பிட்டலில் வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அவனை எப்படிலாம் கொடுமைப்படுத்தியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து நம்ம ஆல்ஃபா வந்து ஒமேகாவை காயப்படுத்தின யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாரையும் நான் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருப்பான். இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.